தமிழ் சினிமால அந்த காலகட்டத்தில் பல நடிகர்கள் நாடகத்துறையிலிருந்து வந்தவங்க தாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். வறுமையின் காரணமா நாடகத்தில் நடிக்க வந்த எம்ஜிஆருக்கு NS கிருஷ்ணன் அவர்களோட நாடக கம்பெனில மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. 1947 கிருஷ்ணன் பஞ்சு டைரக்ஷன்ல NS கிருஷ்ணன் ப்ரொடியூஸ் பண்ணி வெளிவந்த படம் தான் பைத்தியக்காரன். ராஜகுமாரி படத்தில் நடிச்சு முடிச்சு வாய்ப்புக்காக எம்ஜிஆர் காத்துட்டு இருந்த போது NSK அவர்கள் எம்ஜிஆருக்கு பைத்தியக்காரன் படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த படம் எடுக்கிறப்பதான் NSK தியாகராஜ பாகவதர் ரெண்டு பேரும் பத்திரிகையாளர் லட்சுமிநாதன் கொலை வழக்குல கைதாகி லண்டன் பிரிவியூ கவுன்சில் மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. NSK அவர்கள் தன்னோட வாழ்நாள்ல எந்த ஒரு சொத்தும் சேர்த்து வைக்காம தானம் தர்மமும் செஞ்சதுனால NSK மனைவி மதுரம் அவர்களுக்கு வழக்கு நடத்த பொருளாதார நிலை சரியில்லாம கஷ்டமா இருந்திருக்கு. கலைவாணர் கஷ்டத்தை புரிஞ்ச எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தில் நடிக்க ₹1 கூட சம்பளமே வாங்காம நடிச்சு கொடுத்திருக்காரு. இந்த படத்துல மூர்த்தி கதாபாத்திரத்துல NSK மனைவி மதுரம் அவர்களோட ஜோடியா நடிச்சிருப்பாருங்க. வழக்குல வெற்றி பெற்ற NSK அவர்கள் வெளியே வந்ததும் மதுரம் கேரக்டர் டூயல் ரோலாக்கி இவரும் நடிச்சிருப்பாருங்க. இந்த படத்துக்கு பல நடிகர்களும் சம்பளமே வாங்காம நடிச்சிருக்காங்க. அப்படி எடுக்கப்பட்ட இந்த பைத்தியக்காரன் படம் அமோக வெற்றியானதுங்க.